படிக்கட்டு ஏறு ஸ்டீப்பு, செம்ம ஸ்டீப்பு. அப்படியே முடியல சார். நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு மலையை விட்டு கீழே இறங்க போகிறோங்க. அப்பா கொஞ்ச நேரத்தில் அப்பா வியூ வேற மாதிரி. பொறுமையா போனா என்ஜாய் பண்ணிட்டே போடலாம். அவ்வளோ அங்கே சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் போது அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா. பிடிச்ச விஷயம் ஒன்று, இந்த விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதுங்க கீழே நல்ல தென்னை மர தோப்பு. இது ஆனால் உண்மைக்கு காரில் போனால் கூட இவ்வளோ சுகம் கிடச்சிருக்காது. காரணம் நம்ம ஏசி ஆன் பண்ணிட்டு போவோம், இல்லை போடாமல் போவோம். இது கிடைக்கிற அந்த நேச்சுரல் ஏசி இருக்குது பாருங்களேன், அதுவே தனி தாங்க. அவ்வளோதான். நான் கூட உண்மைக்கு சொல்கிறதா நான் பயந்தேன். மலை ஏறுறதுக்கு நான் பயந்தேன் தான், அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது ஏறுற, ஆஹா ஏதோ புழு மிதிச்சாச்சு, பூச்சி மிதிச்சாச்சு. ரயில் பூச்சின்னு நினைக்கிறேன், சேப் கலரு. எங்கள் ஊரில் ரயில் பூச்சின்னுவோம், உங்கள் ஊரில் என்ன பூச்சின்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்கடா தடுமாறி இது மாதிரி விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஆனால் ஒன்ஸ் ஒரு பெண்டு 2 பெண்டு ஏற ஆரம்பிச்சோன்னே இந்த கான்ஃபிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு பெண்டில் உண்மைக்கு லைட்டாக திணறேன், கியரை மாற்றிட்டேன் ஒரு அவசரத்தில். அவசரத்தில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் ஆயிடுச்சு அந்த இடத்துல மட்டும். பட் ஆனால் அவ்வளோதான். இதெல்லாம் எனக்கு இப்போலாம் பெண்டவே தெரில. ராக் ஃபாலிங் ஜோன். பயோடைவர்சிட்டி ஹேர்பின் பெண்ட், 2வது ஹேர்பின் பெண்டா 3வது ஹேர்பின் பெண்டாது, கொண்டே ஊசி வளைவு, எத்தனாவது பெண்டுன்னு தெரியலையே. ரைட்டு ஹேர்பின் பெண்டை மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். 3 3rd ஹேர்பின் பெண்ட் ஏறிட்டோம். மொத்தம் 18 ஹேர்பின் பெண்ட் இருக்குது இந்த மலையில். நம்ம இப்போ வந்து 3rd ஹேர்பின் பெண்ட் ஏறியாச்சு. இன்னும் 15 ஹேர்பின் பெண்ட் ஏற வேண்டியது இருக்குது. 15 more to go guys. ஆனால் கார்னரில் எப்போவுமே ஹார்னிங் முக்கியம். ஏன்னா வரவன் எப்படி வருவான்னு தெரியாது. அவன்கிட்ட சொல்லணும் சாமி பொறுமை சாமின்னு சொல்லிட்டே போக வேண்டியதான். பாருங்க செல்லம் செம்மையா ஏறுறான். என்ன சொல்ல கார்னரில் ஹாரன் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம ஹார்ன் அடிச்சிருவாங்க. ஹார்ன் அடிச்சுட்டு வாடா.
ஃபேமிலியாக போகிறீங்க, நீங்கள் போயிருவீங்க, எனக்கு பாடம் ஊற்றிடுவாங்க. போலாம் தினேஷ் போலாம். எனக்காண்டி பாவம் நின்று வராப்புல. ஏன்னா திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு இதுன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் ஒன்று தான். ஏதாச்சும் ஒன்றுனா இது பண்ணுறது தான். ஏன்னா முன்னாடி போயிட்டு கவனிக்காமல் நம்ம பாட்டுக்கு பின்னாடி ஏதாச்சும் இது வந்துச்சுன்னா சங்கட்டம்ல. அந்த ஒரு காரணம் தான் பையன் இன்னும் நம்ம தம்பி 4வது ஹேர்பின் பெண்டு கைஸ். 6. ஓ அட பாய்களா, 6வது பெண்ட் ஆயிடுச்சா? அதுக்குள்ள நான் 4 நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு 2 இடத்துல வைக்க விட்டாங்க உலகு. ஹேர்பின் பெண்ட் நம்பர் 7. வனத்தை காப்போம், வன விலங்குகளை காப்போம். இப்போதைக்கு எந்த மங்கீஸும் நான் பார்க்கல. வேணாம், எடுக்க வேணாம். நம்மளால அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. ரோலர் போட்டுட்டு இருக்காங்க. அங்கில் வேணாங்கில். மகேந்திரா சொல்லி வாய முடியலையா? குரங்க பார்த்தாச்சியா? குடும்பமே இங்க இருக்காங்க. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ஹாய். ஆஹா வண்டிக்கு நிப்பாட்டிச்சிருக்கேன். 2 இல்லை நாங்கள் நிப்பாட்டிருக்கலாம். நல்லா இருக்கு கிளைமேட்டு. தம்பி நமக்கு பின்னாடியே சப்போர்ட்டுக்கு வராப்புல. இதுக்கு மேல எனக்கு பயமே இல்லை. ஆஹா சொல்லி வாய முடியல வாழைப்பழம். சரி ரிட்டர்ன் போகும்போது பார்த்துட்டு என் பொண்ணுக்கு வாங்கிட்டு போக வேண்டியதுதான். பொண்ணும் பையன் இருக்கான். ஐ மீன் கசின்ஸ். கசின் வாங்க, நெஃப்யூ அண்ட் நீஸ். நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்குங்க ரெண்டும். போகும்போது வாங்கிட்டு போக வேண்டியதான். தள்ளவே இறங்கணுமே விசில் பறக்கட்டு. ஆஹா பழாப்பழம். வா கிளைமேட்டு வர்ற மாதிரி. வாங்கினதுக்குலாம் அதியா நல்ல சம்பவம் கிடச்சிருக்கு இன்னைக்கு. உண்மைக்கே இது எந்த அளவுக்கு எத்தனை பாட்டாக வரும்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் 2 பாட்டு 3 பாட்டில் முடிக்க பார்க்குறேன்.
ஹேர்பின் பெண்டு. இங்கே ஒரு டாகேஷ். லோக்கல் ரவுடி எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. கம்பி இது வெளியே போட்டிருக்காங்க உச்சியை ஊண்டி. பரவாயில்ல, ஆனால் ஒழுங்காக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது நல்லதுதான் உண்மைக்கு. இந்த கொஞ்சம் குரங்கு இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனால் இது மேலே ஏறி இருக்குங்க. அது செம சில்லுன்னு ஆகுது. மேலே ஏற ஏற சில்லுனஸ் அதிகமாகுது கைஸ். இங்கே நம்ம அந்த போஸ்ட் சிக்னேச்சர் போஸ்ட்லாம் கொடுக்கக்கூடாது. கடைசியில் நம்ம கீழே சிக்னேச்சர் போட வச்சுருவாங்க. 1990 to 2020 30 25 முடிஞ்சு 26ன்னு சொல்லிட்டு 2026 சொல்லிட்டு. கற்றுக்கிட்டாச்சு. மலை ஏற கற்றுக்கிட்டோம். இதை சொன்னேன்னா வீட்டில் சொன்னேன்னா அவ்வளோதான். முறைப்பாங்க, வேற என்ன பண்ணுங்க. பாவத்தை அவங்களுக்கு பீதியில தான் இருக்கும் எங்கள் அம்மாலாம் இந்நேரத்துக்கு. அடுத்த கொண்ட யூசி ஹேர்பின் பெண்ட் நம்பர் 9. இன்னும் 9 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. பத்தாவது ஹேர்பின் நினைக்கிறேன். ஆமாம் 10. இருக்கா? பாத்தீங்கன்னா உண்மைக்கே செம. 11 போட்டு 11வது ஹேர்பின். பன்னெண்டாவது ஹேர்பின் பெண்டு கொண்டோம் கைஸ். ஆமாம், குடும்பமாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறீங்களா? நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. நான் உண்மைக்கே சொல்கிறேன், மனுஷனாக பிறக்காமல் இருக்கீங்க. அது வரைக்கும் நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. பதிமூணாம் நம்பர் வளைவு கொண்டை ஊசி. மோஸ்ட்லி நிறைய ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பரு, ரொம்ப நம்ம கொஞ்சம் ஆட் நம்பரில் இந்த கோஸ்ட்டு அங்கே 13வது வளையோட தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. 9வது வளைய இது நடக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு மித்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. லைக்கு 13வது கொண்ட ஊசி வளையல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு. ஆனால் அங்கே ஒன்றும் நடக்காது. அது வேறு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். பட் அது என்ன கணக்குன்னா மேலே ஹைட்டாக இருக்கீங்கல்ல, அந்த இதை பயமுடுத்துறதுக்காண்டி 13வது வளைவு 9வது வளைவுன்னுட்டு.
இந்த மட்டும் சத்தியமாக சொல்கிறேன், இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மாதிரி இருந்திருக்கும். ஹில் ஸ்டேஷனில் ஒத்த கையை விட்டுட்டு ஓட்டாதீங்கடா. இதில் வேறு ஃபோன் வேறு பேசிக்கிட்டு. உங்களுக்கு பழகி இருக்கும், ஆனால் எனக்கு பழகலையே. பாதிக்க போகிறது நான் தானே. 15 16 சூப்பர். ஜஸ்ட் 2 ஹேர்பின் பெண்ட் தான். சிறுமலையை போய் ரீச் பண்ணிடுவோம். சப்ப மேட்ரு, சால்ட்டு வாட்ரு. இதுக்கு மேலே சோலோவாக கிளம்பலாம், எங்கே வேணாலும். இதாச்சு மலைவாழ் மக்கள் பாதுகாவலர். மோஸ்ட்லி மலைவாழ் மக்கள் பாதுகாவலர்னா இதுதான் இது பண்ணுறாங்க, ப்ரிஃபர் பண்ணுறாங்க, சர்ச்சஸை. அதான் ஏன் தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இது எடுத்தாலும் சரி, சர்ச்சஸ், கோயில் இருக்குது, உங்களுக்கு கோயில் இருக்குது, மசூதி இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது மலைவாழ் மக்கள் பாதுகாவலர் மோஸ்ட்லி மலைவாழ்னாலே அந்த ஒரு சர்ச்சை ஒன்று காமிச்சிடுறாங்க. ஆத்மிக் ஹவுஸ். ஒரு 60 வயசு கிட்ட இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து ஒரு வீடை வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆயிடணும் கைஸ். அவ்வளோதான். போதும். நல்ல ஒரு மவுண்டெயின்ஸில், மவுண்டைன் ரீஜனில், காட்ஸ் ரீஜனில், நல்ல ஒரு எங்கேயாச்சும் ஒரு நல்ல காட்டில், நமக்கு பிடிச்ச காட் ரீஜனில் நல்லா போய் இருந்துட்டு இது நினைக்கிற வேண்டியதான். அப்படியே போய் அங்கே செட்டில் ஆகிட வேண்டியதான். சிட்டி எனக்கு பெருசாக சிட்டி பிடிக்காது. நான் வந்து சிட்டியும் அர்பனும் கலந்த இடத்துல இருக்கேன். ஸோ எனக்கு நான் இன்னும் சிட்டிக்குள்ளே தான் இருக்கேன். பட் ஆல்சோ இட்ஸ் அன் அர்பன் ஏரியா. ஸோ நமக்கு இந்த லைஃப் இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இருக்கிறவங்களுக்கு. பட் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு போகிறதுனால இடம் விற்பனைக்கு சதுரடி 500 ரூபாய் முதலா. ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500. கடைசி ஹேர்பின் பெண்டு. சூப்பர். யாராச்சும் இடம் வாங்காம இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பார்த்து பாஸ் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. அரோமா கார்டன். ஆனால் இது சத்தியம் இது கொஞ்சம் ஆர்சி ஹார்ஸை பார்த்தா ஆர்டியா 2 ஞாபகம் தான் வரும். ஆர்டியா 2 இல்லை, நான் விளாட்ற கேம் முக்கால்வாசி கேமு கோஸ்ட் ஆஃப் ஃபிஷிமா ஆகட்டும், கோஸ்ட் ஆஃப் எத்தோயி, ஆர்டியா 2. ஸோ குதிரை. ஆனால் என்ன கரும்பு தான் தெரியும், அதில் எல்லாத்துலேயும் குதிரையை சாகடிச்சிருவாங்க. எனக்கு அது ஒன்று தான் பிடிக்காது கேமில். ஏன்டா இது லாஸ்ட் ஆஃப் அஸ் ஆகட்டும் சரி, எல்லாத்தையும் குதிரை கொடுப்பாங்க கேஸ். குதிரை நல்லா ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த குதிரை நமக்கு நல்லா பிடிச்சிருக்கும். ஆஹா அழகான குதிரையாக கேட்டுட்டு சுட்டு கொண்டு போடுவாங்க. வில்லன்ஸ். These villains are totally villain while killing the horse. நம்மள சொல்றாங்க இல்லையா, அவன் ஏன் குதிரை மேல கரெக்டா இருக்குது. என்ன சார்?
தினேஷ் அழகனா. வியூ பாயிண்ட் விஷ் பண்ணியாச்சு கைஸ். ஒரு பக்கம் என்னன்னா ஒரு இடத்த வந்து இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சைடு போக முடியாத இது அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்கள் தான் அதேதான். ஆமாம் சரி சார். இப்போ வந்த வழியில் திரும்ப ரிட்டர்ன்ஸ் போகிற மாதிரி இருக்குது. போயிட்டு அங்கே தான் போய் வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். வேறு வழியில் இப்போதைக்கு ஃபோனை இப்படி தான் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபோன் மவுண்ட்டு கிடையாது. இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் 2.6 கிலோமீட்டர், ஒரு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தானே. அதுதான் போயிட்டு அட்லீஸ்ட் அந்த வந்ததுக்கு வியூ பாயிண்ட்டை வச்சு பார்த்துட்டு வரோம். ஆமாம் அண்ணே ஆனது ஆச்சுண்ணே ஒரு 5 நிமிஷம் தான். வாப்பா தினேஷ். ஓகே கைஸ். ஸோ வந்தமைக்கு கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம். நேராக செல்லவும் இப்படி தான் போனோம். ஓகே உள்ள 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 ஓ ரைட்டு. இந்த ரூட்டில் போகிற நான் அந்த ரூட்டில் போயிட்டோம். நல்லா ஃப்ளோயிங் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. பஸ்ஸு விழுந்துடாத பஸ்ஸு. ஃபோன் நழுவுது. ஒரு நிமிஷம். அக்கா கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்காங்க. ஏன் இந்த அந்த இடத்துல இந்தா கொஞ்சம் டைட் பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. இன்னும் 400 மீட்டர் கைஸ். ஓகே கைஸ், அந்த வச்சு நேரம் அடுத்த வியூ பாயிண்ட் தான். ஓகே சிறப்பு. இன்னும் மேலே ஏற வேண்டியதான். வந்ததுக்கு நல்லது. உண்மைக்கு வியூ பாயிண்ட்டுக்கு போனதான் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். அதுதான் எடுப்போம். முன்னாடி போயிட்டது என்ன வேணத்துக்கு தான் உடனே தான் தெரியும்.
செத்துச்சுல இன்னைக்கு. பிசிக்கல் ஹெல்த் முக்கியம் குமார். நிறைய மூச்சு வலி. பேசுறோமோ இல்லையா, மூச்சு சத்தம் சூப்பா கேட்கும். சூப்பா வயசான காலத்துல தேவையா குமார்? சரி, வியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பா நான் அப்படியே மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா கண்டிப்பாக பயங்கர மூச்சு வாங்குவேன். மேலே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம் முடியல இன்னைக்கு. மோட்டார் விளாக் பண்ணா கடைசியில் மோட்டார் விளாகோடு சேர்ந்து ட்ரெக்கிங்கும் பண்ணுற மாதிரி ஈஸியாக என் நண்பர் தம்பி வச்சுட்டு வேண்டாம் இல்லை மேலே மலையில் ஏறுவோம். இந்த தம்பி முன்னாடி போயிடுச்சு, ஆதியிலேயே உட்காந்து போவோம். ஆதிக்கு 2 வாட்டி உட்காந்துட்டு தான் வந்தேன். இது 3வது இடம். இன்னும் உங்களுக்கு நட்டப்புத்தலாக போகும். அதாவது ஒரு ஸ்டீப்பாக ஏறும் தெரியல, பாடி தாங்குமான்னு தெரியல. பாடி போட ஈஸாக தான் இருக்குது. வண்டி ஓட்டுறதுல எந்த டயர்டும் கிடையாது. பாதி தான் ஏறி அப்படியே ஆரம்பிச்சுக்கோ. ரைட் மக்கள், ஐயோ ஐயோ எல்லாரும் ஆரம்பிக்கிட்டோம். நாங்க தான் டூர்னாலே நாங்க தான். அங்கேயுமா அதே இல்லக்கா, இந்த ஒரு கேங் போச்சுல. நீ பண்ணிட்டு இருந்தேன் தினேஷ், நீ பண்ணிட்டு இருந்தல. நான் அங்கே உட்காந்து மறுபடியும் ஆரம்பிச்சேன்னா பாதி தூரம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் விளாக் பண்ணாங்க. நம்மளும் அடுத்த வருஷம் இல்லை இந்த வருஷமே விளாக் பண்ணுறோம். உடனே பின்னாடி இருக்குது நாங்கள் தான், டூர்னாலே நாங்கள் தான். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சிரிச்சுட்டே தான் வந்தேன். கூட இருக்கிற ஆள் சொல்லிட்டு போகிறாரு, அந்த தம்பியை திரிக்கிறாப்புல. அம்மா கடைசியாக வடியல் மாதிரி பணம் விட்டாங்களே. இன்னைக்கு ராத்திரி தூங்கின மாதிரி. ஐயோ ஓகே கேஸ், நான் அப்படியே அடுத்த ஸ்டாப்பிங்கை போட்டு மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 75% மேலே வந்துட்டாங்க. இன்னொரு 25%. எப்பா மூச்சு எனக்கு
மைக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்ல வியூ காமிக்கிறேன். யா கனெக்ட் ஆயிடுச்சு. செம்ம வியூ இருக்குது. நான் அப்படியே காமிக்கிறேன். எப்பா மூச்சு சத்தம் தான் பயங்கரமாக இருக்கும் இந்த 360 மட்டும். ஏன்னா அவ்வளோ மூச்சு வாங்குறேன். எப்போ அடி செம்ம ஸ்டீப்பு. வா 3.5 கிலோ. ஆமா செம்ம வியூ. கரெக்டு. ஆமாம் ஏன் இல்லை மோட்டோ விளாகிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தா மோட்டோ விளாகிங்லேயே ட்ரக்கிங்கே நடத்திட்டாங்க. நடந்துருச்சு. அதுதான் இப்போ பயங்கர டஸ்ட் பேசலாம். இதவா சரி அது தெரியுங்களா? உள்ள போ. அப்போ இன்னும் 25% பாக்கி இருக்குது. இது எவ்வளோ லென்த்தாக போகும்லாம் தெரியாது இந்த விளாகு. இது எத்தனாவது பார்ட்டுன்னு எனக்கு தெரியாது. என் தமிழ் ரெட் ஷர்ட்டு அது தினேஷ் வியூ. இது தமிழ் ரெட் ஷர்ட். சரி இது 3வது பார்ட்டா 4வது பார்ட்டா 5வது பார்ட்டாலாம் தெரியாது. எந்த பார்ட்டில் இது வரும்னு எனக்கே தெரியல. எடிட் பண்ணாதான் தெரியும். ஆமா மொக்க ஷோலையை முடிச்சுட்டாங்க. முட்டி கிடுன்னு நான் எப்போவுமே லைவில் சொல்லுவேன், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை திட்டுங்க அப்படின்னு. இப்போ என் முட்டியே பெல் ஐக்கான் மாதிரி ஆடிட்டு இருக்குது. அப்படியே டாப் போயிட்டு வியூ வரல. நல்லா இருக்குது, வியூ நல்லா இருக்குது. உங்களுக்கு இங்கேருந்து இது பண்ணுறதுக்கு வியூ நல்லா இருக்கு.
சிவனாண்டி செத்தான்ற மாதிரி சாகுமான கேட்குற அளவுக்கு கை விட்டாங்க. கடைசியில் நம்ம நிலைமை அவ்வளோ மோசமாக நடந்துச்சு. வெளியே வந்து சேர்ந்தாரு. நான் வந்து வரமாட்டேன்னு நினச்சேன். ஆனால் அப்படியே கீழே போய் வரேன். இதில் ஒரு இன்னொரு சம்பவம், கவர் எங்கேயோ உட்காந்த இடத்துல மிஸ் ஆகி போச்சு. திரும்பவும் இறங்கி திரும்பவும் ஏறி கவர் கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ள இது ரொம்ப முக்கியமான கவர். இது ரொம்ப முக்கியமான கவர். இந்த கவரை மிஸ் பண்ணிட்டு நான் பட்ட பாட்டுக்கு நல்ல வேலை பேக்கெட் செக் பண்ணேன். இல்லைன்னா வீட்டுக்கு போய் தான் பார்த்துருப்பேன் கவரை போடும்போது. கஷ்டமாக இருக்கும். கவர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் ரொம்ப சேஃப்டி பண்ணும் நம்ம 360 கேமராவை. 360யோட கவரவே தொலைச்சேன். அது எப்படி விழாவுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்து நாள் அன்னைக்கு சம்பவம் நடக்க பார்த்துச்சு. பட் எனிஹோ ஒரு சில நாள் கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல விழுந்து கிடந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ஹெல்ப் மூலமாக கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியா. வந்ததுக்கு வியூ நல்லா இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. இல்ல ஆனா இறங்கும் போது அதான் வந்து மெயின் அதாவது நான் வந்து மோஸ்ட்லி கேமிங் தான் பண்ணிட்டு இருந்தேன்னா, இதே கேம் ஆகாட்டி இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேரா ஒரே இது குதித்தேனேன்னு சொல்லிட்டு குதிச்சிருப்பேன் கேம் கேரக்டரை வச்சு. ஆனா ரியல் லைஃப்ல குதிக்க முடியாதுல்ல. குதிச்சேன்னா தயாதான். அப்புறம் கடைசியா எனக்கு பாட்டு பாடுவாங்க, மேனேஜர் துஜுக்கு தையான்ட்டு போட்டுருவாங்க பாட்டை. ஒரு வழியா ஏதோ பண்ணி முடிச்சாச்சு. ரைட்டு கைஸ், இதான் கைஸ் அந்த சிவன் கோயில் இருக்குது. நமக்கு நம்பிக்கை இல்லை, ஸோ நம்ம இது பண்ணல. அந்த தம்பி மட்டும் போயிருக்காப்புல உள்ள சும்மா கும்பிட்டு வர்றதுக்கு. ஸோ ஓகே, இன்னைக்கு ஒரு நல்ல நாள், நல்லா போச்சு. அப்படியே போச்சு. இந்த ஒரு 4-5 கிலோ இருக்கும் என் பேக்கை தூக்கிக்கிட்டு நெருக்கி எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன்னு தெரியுங்களா? நீங்கள் மட்டும் நான் வேறு எங்கேயும் பெருசாக நடக்கலை. அதில் ஒரு 1000 ஸ்டெப்ஸ்ன்னு கனெக்ட் பண்ணால் கூட முதல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு சொன்னால் கோயில் பூட்டி அந்த இது பூட்டியிருக்குன்னு சொல்லிட்டு அதில் இது பண்ணால் கூட அதில் ஒரு 1000 ஸ்டெப்ஸ் கழிச்சிங்கன்னா கூட இன்னைக்கு மட்டும் இப்போதைக்கு மட்டும் உங்களுக்கு தெரியுதா? ஓ ஷிட், ஃபோன் இதுவாக இல்லையா? பிரைட்னஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. தெரியுதான்னு தெரியல. 7271 ஸ்டெப்ஸு நடந்திருக்கேன் கைஸ். ஓகே, இந்த கேமரா வந்து ஃபோன் தெரியாது போல இருக்குது. நியர்லி 7200 ஸ்டெப்ஸு மேலே ஏறுறதுக்கு மட்டும் 7000 ஸ்டெப்ஸு. என்ன சொன்னேன், என் ஹார்ட் பீட்டு எதுக்கு நான் போயிட்டு ஆஸ்பத்திரியை செக் பண்ணிக்கிட்டு ஏறுறேன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் என் ஹார்ட் ஒரு செகண்ட் எப்படி துடிக்குதுன்றது வெளியிலே கேட்டுச்சு. இது மேலே ஏற முடியாது, எனக்கு ஏதோ கீழே தீமே வச்சுருக்காங்க. மேலே ஏற முடியுமா? இல்லை, அது ஏதோ போட்டு லாக் வச்சுருக்காங்க. கம்பி போட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம் இல்லைங்க. நான் ஆல்ரெடி ஏறி இது வச்சு கம்பியில் ஏறுறது கொஞ்சம் இருக்கலாம். நம்ம வந்து இந்த அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக உங்களுக்கு மேலே வந்து டாப் ஃபுல் வியூ தெரிஞ்சிடும். பண்ணியாச்சு. ஸோ மாடி கரெக்டாக டாப் வியூ கைஸ். ஆமாம் கடைசி வின்னர் படம் வடிவேல் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு நிலைமை வின்னர் படத்தில் வடிவேல் வருவேன் பார்த்தீங்களா, அதுதான் என் நிலைமை. ஆளை உடச்சு விட்டாங்களே. அப்பாடா செம்ம சில்லு பாருங்க நமக்கு. அவ்வளோதான் பாடி. இந்த கேமரா லைட்டை எடுக்கிறேன். டிரான்ஸ்மிட்டராக சாக போகிறாங்க. ஐயோ
ஆமாம் ஃபுட்டேஜ் கொடுத்துருவேன். அதை அனுப்பிச்சுட்றேன். ஆமாம் சூப்பர் கைஸ். உண்மைக்கே ஓகே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு சிலருக்கு இந்த கோயிலுக்கு அது இதுக்குன்னு போனால் பீஸ்ஃபுல் வரும். எனக்கு இந்த மாதிரி பிளேசஸ் போனால் ஒரு மைண்டு பீஸ் ஆகும். என்னதான் முடியலனாலும் லிட்ரலி என்னோடய ஹார்ட்டோட ஒவ்வொரு பீட்லையும் நான் கேட்டேன். அந்தளவுக்கு இருந்துச்சு கண்டிஷனு. ஏன்னா ஏதோ ஹேர்பின் பெண்டில் வண்டி ஓட்டுற மணிக்கு இருக்குது. படிக்கட்டு ஏறு ஸ்டீப்பு, செம்ம ஸ்டீப்பு. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்காச்சும் வந்து ஒரு 70 டிகிரியில் ஒரு 40 to 60 டிகிரி ஸ்டீப்பாக இருந்துச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் 80 டிகிரி ஸ்டீப்னா யோசிச்சு பாருங்க காலு. ஓ செம்ம மோசம். ஆனால் உண்மைக்கே சொல்கிறேன். ஒரு வழியாக பண்ணி முடிச்சோம். ஆமாம் இந்த வியூக்காக நல்லா இருக்குது. எனக்கும் இதான் ஃபஸ்ட் டைம். எல்லாமே இதான் ஃபஸ்ட் டைம். வந்ததுக்கு சின்னதாக ஆரம்பிக்கான்னு சொல்லிட்டு சிறுமலையில் ஆரம்பித்தோம். கடைசியில் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் எப்படி போச்சுன்னு தெரில. ஆமாம் வருஷத்தோட ஸ்டார்டிங் 3வது நாள். என்னோட இதில் ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகு, மோட்டார் சைக்கிளில் பண்ணுற விளாகு. அவ்வளோதான் கைஸ். அமைதியாக உட்கார வேண்டியதான். பேசாமல் ஒரு 2 to 5 மினிட்ஸ் அப்படியே அமைதியாக உட்காந்தோம்னா அப்படியே மைண்டில் இருக்கிற எல்லா இதுவும் டோட்டலாக போகுது. நல்லா இருக்கு. கண்ணு பயங்கர குச்சி தானே. வெயில் மழை உச்சியில் வெயிலும் பயங்கரமாக இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. சில்லுன்னு இருக்குது. ஆனால் வெயிலோடது வந்து கண்ணு குச்சி. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 4:10 இருக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் பாருங்களேன் சுத்தமாக மலைக்கு உச்சியில் எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு மிஸ்ட்டு. இந்த என் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மலை உச்சின்னு இல்லை, சுத்தமாகவே தெரில. மிஸ்ட்டு மறைச்சிருச்சு ஃபுல்லாக. அப்படியே பனி இறங்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் கூடி சீக்கிரம் கீழே இறங்கணும், இல்லைன்னா எங்களை இறக்கணும் மொத்தமாக. செம்ம உண்மைக்கே ரொம்ப பீஸாக இருக்குது இடம். அமைதி அப்படியே லிட்டரலி. தினேஷே சிறப்பு. இவ்வளோ நேரம் கால்வலி இல்லை. இன்னதான் இறங்கினதுக்கு அப்போ இறங்கும் போது தான் தெரியும். ஆமாம் இந்த வியூவெல்லாம் விட்டுட்டு இதுப்பா இதெல்லாம் வெறும் இதுதான். அது வந்து நம்ம போய் வந்தோம்ல ஊரு எம்டி. அதான் நிறைய நான் வர வழியில எல்லாமே பார்த்தேன். பிளாட்ஸ் ஃபார் சேல்னு சொல்லி பிடிச்சிருக்காங்க. ஆட்கள் கம்மி தான் நினைக்கிறேன் இங்கே இருக்கவங்க. இன்னும் பெருசாக டெவலப் இது பெரிய டெவலப்மெண்ட் கிடையாது. இந்த கோயில் தானே இருக்குது, சித்தர் கோயில் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பழங்காலத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க போல இருக்கு. இங்கே ரொம்பவும் சின்ன அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி அது இதுன்னு வச்சுருக்காங்க. பார்க்குன்னு சொல்லிட்டு 2-3 பார்க் ஏதோ இருக்குது. அந்த ஒரு டேமு இவ்வளோதான். ஆனால் வந்தால் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் ஒரு நாள். ஸோ நீங்கள் மதுரை, திண்டுக்கல், பழனி ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா தாராளமாக 1 டே ட்ரிப். காலையில் கிளம்புனீங்கன்னா போதும். ஒரு 2 hours மேக்ஸிமம் 2 to 3 hours அவங்களோட லொக்கேஷனை பொறுத்து வந்துட்டு அழகாக ஒரு 1 day
நீங்கள் அதிகமாக சாமி கும்பிட்ற ஆளாக இருந்தால் உங்களுக்கு இது சொர்க்கம் மாதிரி நிறையா கோயில் இருக்குது, வந்து எல்லா சாமியும் பார்க்கலாம். இல்லை என்னைய மாதிரி சாமி கும்பிடாத ஆளாக இருந்தால் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு நீங்கள் வரலாம். வந்து இந்த கிளைமேட் ஆகட்டும், நல்லா இருக்குது கிளைமேட்டும். ஸோ இங்கே வெயில் அடிச்சிட்டு இருக்குது, ஆனால் இங்கே சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ ஃபைனலி நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு மலையை விட்டு கீழே இறங்க போகிறோம் கைஸ். கீழே இறங்கிட்டு அப்படியே நேராக டேரக்ட் மதுரை அப்படியே வீட்டுக்கு தான் டோட்டலி. இன்னும் அடுத்து என்னென்னா டேரக்ட் அப்படியே நான் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறோம். இந்த வியூ அப்படியே 360 காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும். ஸோ அடுத்து மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்தால் போதும். திஸ் ஆல் வில் பி ஜஸ்ட் அ மெமரி. இன்றைக்கி ஒரு நாள் எப்படி போச்சுன்னு தெரியல, இதுதான் தரமாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, டூ பேடுன்னு சொல்ல முடியாது, டூ குட்னு எனக்கு சொல்கிறேன். டூ குட்னு சொல்கிறேன், பட் பெஸ்ட், பெட்டர். அவ்வளோதான். ஸோ அடுத்து அப்படியே டேரெக்டாக மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ். மோட்டோ வ்ளாகில் கவனிங்க.